வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கு மலைகள் வானத்தை தொடுகின்றன. ஏரிகள் கண்ணாடியைப் போல தெளிவாக இருக்கின்றன. 1000 ஆண்டுகள் பழமையான புத்த மடாலயங்கள் இன்னும் அமைதியாக நிற்கின்றன. உலகின் 3வது உயரமான மலையை ஒவ்வொரு காலையிலும் முதல் சூரிய ஒளி தங்க நிறமாக மாற்றுகிறது. ஒரு காலத்தில் இது இந்தியாவின் பகுதியே இல்லை. இது ஒரு தனி ராஜ்யம். ஆனால் இன்று இந்தியாவின் மிக அழகான மாநிலங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. அந்த மாநிலம்தான் சிக்கிம். இன்று நாம் சிக்கிமின் வரலாறு, இயற்கை, கலாச்சாரம் மற்றும் உலகையே வியக்க வைத்த மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிக்கிமின் பிறப்பு. இமயமலையின் மடியில் அமைந்துள்ள சிறிய மாநிலம் சிக்கிம். பரப்பளவில் சிறியதாக இருந்தாலும் இயற்கை வளங்களில் மிகப்பெரியது. சு என்றால் புதியது, கிம் என்றால் அரண்மனை. ஒரு பழமையான உள்ளூர் விளக்கத்தின்படி சிக்கிம் என்ற பெயர் புதிய அரண்மனை என்ற பொருளை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. ஒரு ராஜ்யத்தின் கதை. 17ஆம் நூற்றாண்டில் நம்கியல் வம்ச மன்னர்கள் சிக்கிமை ஆண்டனர். பல நூற்றாண்டுகள் இது ஒரு சுயாட்சி ராஜ்யமாக இருந்தது. பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சி, சீனா, நேபாளம் மற்றும் இந்தியாவின் அரசியல் மாற்றங்கள் சிக்கிமின் எதிர்காலத்தை மாற்றின. 1975ஆம் ஆண்டு நடந்த வாக்கெடுப்புக்கு பிறகு சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்தது. இது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாகும். காஞ்சன்ஜங்கா, பனியின் அரசன். 8586 மீட்டர் உயரமுள்ள காஞ்சன்ஜங்கா உலகின் 3வது உயரமான மலை. சிக்கிம் மக்களுக்கு இது ஒரு புனித மலையாகும். சூரிய உதயத்தின் போது இந்த மலை தங்க நிறத்தில் ஒளிரும் காட்சி உலகம் முழுவதும் இருந்து புகைப்பட கலைஞர்களை ஈர்க்கிறது. குரு டோங்மார் ஏரியின் மர்மம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5400 மீட்டர் உயரத்தில் மனிதர்கள் சுவாசிக்கவே சிரமப்படும் ஒரு இடத்தில் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் பனியால் மூடப்பட்டிருக்கும் ஒரு ஏரி இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பகுதி மட்டும் எப்போதும் உறைவதில்லை என்று அங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். அந்த ஏரியின் பெயர் குரு டோங்மார். வடக்கு சிக்கிமில் அமைந்துள்ள இந்த ஏரி உலகின் உயரமான ஏரிகளில் ஒன்றாகும். குளிர்காலத்தில் வெப்பநிலை -20°C முதல் -30°C வரை குறையும். இருந்தாலும் ஏரியின் ஒரு சிறிய பகுதி முழுமையாக உறையாது என்று உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். புத்த மதத்தினரும் சிக்கியர்களும் இந்த ஏரியை புனிதமானதாக கருதுகிறார்கள். குரு பத்மசம்பவர் மற்றும் குரு நானாக் தொடர்பான உள்ளூர் நம்பிக்கைகளும் இந்த ஏரியுடன் இணைக்கப்படுகின்றன. அறிவியல் பார்வையில் நீரின் ஓட்டம், ஆழம் மற்றும் உள்ளூர் சூழ்நிலைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சிலர் கருதினாலும் இந்த ஏரி இன்னும் பலருக்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. யூம்தாங், பூக்களின் பள்ளத்தாக்கு. வசந்த காலத்தில் சிக்கிமின் யூம்தாங் பள்ளத்தாக்கு ஒரு வண்ண ஓவியமாக மாறிவிடுகிறது. நூற்றுக்கணக்கான வகையான ரோடோடென்ட்ரான் மலர்கள் இங்கு பூக்கின்றன. அதனால் இதை வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆஃப் சிக்கிம் என்று அழைக்கிறார்கள். குளிர்காலத்தில் இதே இடம் முழுவதும் பனியால் மூடப்பட்டு முற்றிலும் வேறொரு உலகம் போல காட்சியளிக்கிறது. ஒரே இடத்தில் 2 வெவ்வேறு பருவங்களின் அழகை அனுபவிக்க முடிவது யூம்தாங்கின் தனிச்சிறப்பு. ரூம்டெக் புத்த மடாலயம். சிக்கிம் என்றாலே புத்த மத கலாச்சாரம் நினைவுக்கு வரும். அதில் மிகவும் புகழ் பெற்றது ரூம்டெக் மடாலயம். இது இந்தியாவின் மிக முக்கியமான திபெத்திய புத்த மடாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு தினமும் நடைபெறும் பிரார்த்தனைகள், பாரம்பரிய இசை, முகமூடி நடன விழாக்கள் ஆகியவை உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. அமைதியை தேடும் பலர் இந்த மடாலயத்திற்கு வருவது வழக்கம். கண்ணாடி போல தூய்மையான இயற்கை. சிக்கிம் ஏன் இந்தியாவின் மிகவும் தூய்மையான மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது? இதற்கு காரணம் இயற்கையை பாதுகாக்கும் மக்களின் மனப்பான்மை. பல பகுதிகளில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. மரங்களை வெட்டுவது, குப்பைகளை வீசுவது போன்ற செயல்களுக்கு கடுமையான விதிமுறைகள் அமலில் உள்ளன. அதனால்தான் சிக்கிமின் ஆறுகள், ஏரிகள், மலைகள் இன்றும் இயற்கையான அழகுடன் காட்சியளிக்கின்றன. சிக்கிமின் உணவு, கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை. ஒரு இடத்தின் அழகை அதன் மலைகள் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறையும் தீர்மானிக்கிறது. சிக்கிமில் லெப்சா, பூட்டியா, நேபாளி.
சமூக மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றனர். இங்கு புத்த மதமும் இந்து மதமும் இணைந்து வளர்ந்துள்ளன. பண்டிகை நாட்களில் முழு மாநிலமும் வண்ணமயமாக கொடிகள், இசை மற்றும் பாரம்பரியமான நடனங்களால் களைகட்டும். உணவை பொறுத்தவரை மோமோ, பாஷாபா, குட்ருப் சூப் போன்ற உணவுகள் மிகவும் பிரபலமானவை. மலைப்பகுதிகளில் விளையும் புதிய காய்கறிகள், இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் உணவுகள் ஆகியவை சிக்கிமின் உணவுகளை தனித்துவமாக்குகின்றன. சிக்கிமின் அரிய விலங்குகள். சிக்கிமின் மாநில விலங்கு சிவப்பு பாண்டா. சிறிய அளவிலான இந்த அழகான விலங்கு உலகில் அரிய இனங்களில் ஒன்றாகும். மேலும் இங்கு பனிச்சிறுத்தை, இமயமலை கரடி, பல வகையான மான்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வாழ்கின்றன. இயற்கை ஆய்வாளர்களுக்கு சிக்கிம் ஒரு சொர்க்கம் என்று கூறினால் அது மிகையாகாது. சிக்கிமில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 10 இடங்கள்: காஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா, கேங்டாக் நகரம், குருடோங்மார் ஏரி, யூம்தாங் பள்ளத்தாக்கு, நாதுலா கணவாய், ரூம்டெக் மடாலயம், சோம்கோ ஏரி, பெல்லிங், ராவங்லா உத்தர் பூங்கா, நாம்சி சார்தா. இந்த இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகின்றன. சிக்கிம் பற்றிய ஆச்சரியமான உண்மைகள். சிக்கிம் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலங்களில் ஒன்று. உலகின் 3வது உயரமான மலையான காஞ்சன்ஜங்கா இங்குதான் உள்ளது. இந்தியாவின் முதல் முழுமையான இயற்கை வேளாண்மை மாநிலமாக சிக்கிம் அறியப்படுகிறது. நூற்றுக்கணக்கான வகையான ஆர்கிட் மலர்கள் இங்கு காணப்படுகின்றன. பல உயரமான ஏரிகள் மற்றும் பனிமலை பாதைகள் சாகச சுற்றுலாவிற்கு புகழ்பெற்றவை. சிக்கிம் ஒரு மாநிலம் மட்டுமல்ல, இயற்கை நமக்கு அளித்த ஒரு அரிய பரிசு. பனிமலைகள், புனித மடாலயங்கள், அமைதியான ஏரிகள், அழகான பள்ளத்தாக்குகள் இவை அனைத்தும் சேர்ந்து சிக்கிமை இந்தியாவின் மறைக்கப்பட்ட சொர்க்கமாக மாற்றியுள்ளன. ஒரு நாள் நீங்கள் இந்தியாவில் சுற்றுலா செல்ல திட்டமிட்டால் உங்கள் பட்டியலில் சிக்கிமை கண்டிப்பாக சேருங்கள். ஏனெனில் சில இடங்களை புகைப்படங்களில் மட்டும் பார்க்க முடியாது. அவற்றை நேரில் அனுபவித்தால்தான் அதன் உண்மையான அழகு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு, இயற்கை அதிசயங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் மற்றொரு அற்புதமான மாநிலத்தின் கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.